வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நான் செய்து காட்ட போகிறது ஸ்வீட் குழிப்பணியாரம், அதாவது இனிப்பு குழிப்பணியாரம். வெரி டேஸ்டியான, கிறிஸ்பியாக இருக்கக்கூடியது, உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடியதான ஒரு குழிப்பணியாரம் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இனிப்பு குழிப்பணியாரம் செய்யறதுக்கு தேங்காய் பால் பிழிந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல திக்கா தேங்காய் பால் 1/2 கப் பிழிந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள 1/4 கப் நாட்டு சர்க்கரை தான் நான் போடுறேன். நீங்கள் சாதாரண ஒயிட் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 1/4 கப் நாட்டு சர்க்கரை போட்டு அதை கொஞ்சம் கரைத்து போட்டு மிச்சம் மெல்ட் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் விட போகிறேன். இதை இந்த பாலில் அப்படியே கரைத்து கொஞ்சம் நேரம் ஒரு பக்கமாக வைக்க போகிறேன். அது அப்படியே எல்லாம் கரைந்து வர நல்ல தூளாக போட்டபடியாக அது கொஞ்சம் நேரம் இருக்கவே கரைந்துடும். இது ஒரு பக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இதில் 1 கப் சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். இதை ஒரு 30 நிமிடம் வடிவாக கழுவி ஊற விட்டுட்டு தண்ணியை வடித்து எடுத்திருக்கிறேன். இதை இப்போ பிளண்டரில் போடுறேன். இப்போ இந்த ஊற விட்ட பச்சை அரிசியை தண்ணி விட்டு நல்லா தோசை மாப்பதத்தில் நான் இப்போ அடிச்செடுக்க போகிறேன். அதுக்கு பச்சை அரிசியை இந்த ஜாரில் எடுத்துட்டேன். அதோட ஒரு 3 ஏலக்காய், ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுறேன். தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து கரைத்து வச்சுருந்தேன். நான் அதை இப்போ இதுக்குள்ளே விட போகிறேன். வடித்தே விட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது தூசுகள் துகள்கள் இருந்தால் அது எல்லாம் வடிபட்டு வந்துடும். எப்பவும் சர்க்கரை கரைக்கும் போது அதை வடித்தே பிறகு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த அடித்த கலவையை நான் இப்போ இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்ளுறேன். ஒரு சட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பட்டர் மெல்ட்டாக இதில் நான் இதுக்குள்ள 2 நல்லா கரைந்து பழுத்த நல்லா கனிந்த வாழைப்பழம் 2 எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் போதும். இது அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நான் கனிந்த வாழைப்பழமாக எடுத்து நீங்கள் இப்படி பட்டரில் நீங்கள் சாதுவாக ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் அதுக்கு பெரிய அளவு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. சும்மா கரண்டியால் நீங்கள் இப்படி செய்யவே அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது கரைந்து வரும். பாருங்க, சின்ன துண்டுகளாக வந்துட்டு இப்போ இதோட ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி இதோட சேர்த்துக்கொள்ளுறேன். பாருங்கோ, பேரிச்சம்பழம் வாழைப்பழம் 2ம் சேர்ந்து நல்ல வடிவாக கொஞ்சம் அவிந்து வதங்கி வந்திருக்குது. இதை கன நேரம் நீங்கள் அப்படி வதக்கி எடுக்கணுமென்று இல்லை. இப்படி வாழைப்பழம் கொஞ்சம் கனிந்து வந்த உடனேயே நீங்கள் அதை இறக்கி கொள்ளலாம். இப்போ நான் இதை இறக்க போகிறேன். இதில் குழிப்பணியாரம் செய்கிற சட்டியை எடுத்து
நல்ல லோ ஹீட்டில் கொஞ்சம் அந்த சட்டி சூடு பிடிக்க கொஞ்சம் நேரம் விட்டுக்கொள்ளுங்கோ. இந்த சட்டி சூடாகி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் இந்த மா கரைசலுக்குள்ள ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்ளுறேன். அதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோட பட்டரில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்ச பேரிச்சப்பழம் வாழைப்பழம் சேர்ந்த அந்த கலவையையும் ஆற விட்டு இதோட இப்போ சேர்த்துக்கொள்ளுறேன். இதே ஒரு 5 நிமிடம் நாங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு சுட தொடங்கலாம். அதால தான் நான் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ண சொன்னேன் நான் அந்த சட்டியை. இப்போ இந்த குழிப்பணியார சட்டி ஹீட்டாக தொடங்குது. நான் இதில் நிறைய எண்ணெய் தேவையில் ஒரு கொஞ்சமாக தான் நான் இதில் விடுறேன். ஏன்னு சொன்னால் இது நான்ஸ்டிக்கில் இருக்கிற பேனண்டபடியாக நான் கணக்கு எண்ணெய் விட தேவையில்லை. நீங்கள் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நான் இதில் தேங்காய் எண்ணெய் விடுறேன். நீங்கள் இதற்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து கொள்ளலாம். லோ ஹீட்டிலேயே வச்சுக்கொள்ளுங்கோ. ஏன்னு சொன்னால் இந்த கலவையில் நாங்கள் சர்க்கரை சேர்த்திருக்கிறோம். சர்க்கரை சேர்ந்த எந்த உணவு பண்டம் என்றாலும் நீங்கள் எண்ணெயில் பொரித்தோ வாட்டியோ நீங்கள் எடுக்கும்போது அது அடியில் டக்கண்டு கருகி போயிடும். அதுக்காகத்தான் சொல்லுறேன், லோ ஹீட்டில் வைத்து கொள்ளுங்கோ. இப்போ அந்த எண்ணெய் சூடாகிட்டது. நான் இந்த கலவையை பாருங்கோ வடிவாக கலந்து வச்சது எடுத்து இப்போ நான் இந்த ஒவ்வொரு குழிக்குள்ளையும் இதை இப்போ சேர்க்க போகிறேன். பாருங்கோ எல்லா குழிகளுக்கையும் ஊற்றிட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கோ நல்ல லோ ஹீட்டில் தான் இருக்குது. பாருங்கோ இந்த ஸ்வீட் குழி பணியாரம் நல்லா புளிக்க வைத்த தோசை வார மாதிரியே நல்ல புள்ளிகள் விழுந்து ஓட்டைகள் விழுந்து வருது. நாங்கள் ஒரு கொஞ்சமாக தான் பேக்கிங் சோடா போட்டு நாங்கள் பாருங்கோ நல்ல வடிவாக கொஞ்சம் பொங்கியும் மேலே வடிவாக வருது. இப்படி கொஞ்சம் அவிந்து வந்த உடனே நான் இதில் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு, அதாவது ஆல்மண்ட் கொஞ்சம் இதில் மேலால் கணக்கை இல்லை நடுவில் மட்டும் ஒரு 2-3 இப்படி போட்டு விட போகிறேன். அப்போ நாங்கள் மற்ற பக்கம் திருப்பிக்க அது அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிந்து கிறிஸ்பியாக வரும். அப்போ சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் திருப்பி விடுவோம். நான் ஒரு ஃபோக் தான் வச்சு இதை திருப்பி விட போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனையும் கையில் வச்சு கொள்ளுறேன்.
உண்மையாகவே நல்ல வாசமாக இருக்குது. ஏனெண்டா சர்க்கரை, தேங்காய் பால், அரிசிமா, ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்தாலே வீடே நறுமணமாக இருக்கும். இதை இப்போ திருப்பிட்டேன். இப்போ கிணக்கையில் நீங்கள் பார்க்கவே ஒரு துளி தேங்காய் விட்டுக்கொள்ளுறேன். இப்போ பாருங்க, 2 பக்கமும் வடிவாக அவிந்து வந்திருக்குது. இப்படி ஒருக்கா திருப்பி போட்டு எல்லாத்தையும் நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்ளலாம். இனிப்பு குழிப்பணியாரம் செய்துட்டேன். பாருங்கோ, நல்லா சிவந்து வெளியில் மொறுமொரண்டு வடிவாக வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வடிவாக புள்ளிகளும் விழுந்து வந்திருக்குது. பாருங்க, உள்ள சாஃப்டாக இருக்குது. இதை பிரித்து பார்க்கும்போது உள்ளுக்கு பாருங்க வடிவாக அவிந்து வந்திருக்குது. மாத்தன்மையாக ஒட்டுற தன்மையாக எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் செய்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.